நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னாபடியனின் காலை நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணி சித்துபாத்தி மனித புதைகுழி வழக்கு ஒத்திவைப்பு. லசந்த விக்ரமதுங்க கொலை கடைசி தருவாயில் மஹிந்தவுக்கு சென்ற அழைப்பு. ஜேவிபியுடன் தம்மிக்க பெரேராவுக்கு மறைமுக டீல், விமல் வீரவன்ச குற்றச்சாட்டு. தமிழ் வர்த்தகரிடம் கொள்ளையடித்த மனம்பேரி தோண்டப்படும் பழைய வழக்கு. கொடுத்த வாக்கை காப்பாற்றாத மஹிந்த ராஜபக்ச மீண்டும் சர்ச்சைக்குள் உத்தியோகபூர்வ இல்லம். மன்னார் மக்களின் போராட்டத்தை மதிக்க வேண்டும், மிதிக்க கூடாது, சிறிநேசன் ஆதங்கம். இது வசீம் தாஜுதீன் வாரம், அரசாங்கத்தை விமர்சிக்கும் நாமல். தமிழர் தலைநகரில் தேரர்கள் அடாபடி, கண்கலங்கிய அகத்திய அடிகளார். ஜாழ்ப்பாணம் அரியாலை சித்துபாத்தி செம்மணி மனித புதைகுழி வழக்கு எதிர்வரும் 13ஆம் தேதிக்கு தவணையிடப்பட்டுள்ளது. ஜாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்ற நீதிபதி எஸ் லெனின்குமார் முன்னிலையில் இவ்வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது அடுத்த கட்ட அகழ்வு பணிகளுக்கான பாதீடு கிடைக்கப்பெறாமை காரணமாக இவ்வழக்கை எதிர்வரும் 13ஆம் தேதிக்கு நீதிவான் தவணையிட்டுள்ளார். இதேவேளை செம்மணி மனித புதைகுழி 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் நிறைவில் இதுவரை 240 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதில் 239 எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் சிறார்களின் எலும்புக்கூட்டு தொகுதிகளும் காணப்படுவதுடன் சிறார்களின் ஆடைகள், பொம்மைகள், காலணிகள், புத்தகப்பை, பால் போத்தல்கள் உள்ளிட்ட பல தடயப் பொருட்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க கூறிய ஆயுதத்தால் தலையில் குத்தப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்டார் என்றும் அன்று அந்த கொலையில் ஏதோ ஒரு அறிவிப்பு வெளிப்படுத்தியதாகவே தோன்றியது என லசந்த விக்ரமதுங்க நண்பர் பீட்டர் டி அல்மெய்டா கூறியுள்ளார். குற்றத்திற்கான ராஜ்யம் சுருக்கப்படாத அத்தியாயம் என்ற புத்தக வெளியீட்டு விழா மற்றும் கலந்துரையாடலில் கலந்து கொண்ட அவர் இதனை கூறியுள்ளார். தொடர்ந்துரையாற்றிய பீட்டர் டி அல்மெய்டா லசந்த கடைசி தருவாயில் அன்றைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சக்கு தொலைபேசியில் பேசுகிறார். ஆனால் கொலையாளிகளின் நோக்கம் யாருடனும் தொடர்பட்டிருந்தாலும் எங்கள் முடிவில் மாற்றமில்லை என்பதாகவே இருந்தது. லசந்தவுக்கு மஹிந்தவுடன் நெருங்கிய தொடர்பிருந்ததால் தனக்கு ஒன்றும் நடக்காது என்று நினைத்தாரோ அதை நமக்கு ஊகிக்க முடியாத காரணியாகலாம். லசந்த விக்ரமதுங்கவை ஒரு ஊடகவியலாளராகவே உங்களுக்கு தெரியும். ஆனால் சிறுவயது முதல் எனது நண்பர். அக்காலத்தில் அவன் பெரும் குலப்படி, கல்வியில் பெரும் நாட்டம் காட்டவில்லை. லண்டன் சென்று வந்த பின்னர் அவரின் அரசியல் செயல்பாடுகளில் பெரும் மாற்றம் ஏற்பட்டிருந்தது. கொல்லப்பட்ட அன்று வியாழக்கிழமை அவருக்கு வேலைப்பளு அதிகமான நாள். கட்டாயம் அலுவலகத்திற்கு செல்ல வேண்டும். அவர் வழமையாக எழுதும் ஆசிரியர் தலையங்கத்தை தனது கையாலேயே எழுதுவார். கணினியில் பதிவு செய்ய மாட்டார். ஊடகவியலாளர் என்ற வகையில் தனது கடமையை செய்ய வேண்டும் என நினைத்தார். அவர் ஒரு தைரியமானவர். தைரியம் என்பது பயமில்லை என்பதல்ல, பயத்தை வெற்றி கொள்வதாகும் என கூறியுள்ளார். ஜேவிபி கட்சி மற்றும் கோடீஸ்வர வர்த்தகர் தம்மிக்க பெரேரா ஆகியோருக்கு இடையே மறைமுக டீல் ஒன்று இருப்பதாக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச குற்றம் சாட்டியுள்ளார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றின் அரசியல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். குறித்த நிகழ்ச்சியில் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் பெலவத்தையில் உள்ள ஜேவிபி கட்சியின் தலைமையகத்துக்கு தேவைப்பட்ட தரை ஓடுகளை கோடீஸ்வர வர்த்தகர் தம்மிக்க பெரேரா இலவசமாக வழங்கியிருந்தார். தம்மிக்க பெரேராவுக்கு சொந்தமான நிறுவனங்களில் ஜேவிபியின் அனைத்து நிறுவனங்கள் தொழிற்சங்கம் ஊடாக எந்த ஒரு வேலைநிறுத்தமும் மேற்கொள்ளப்படக்கூடாது என்ற இணக்கப்பாட்டின் அடிப்படையிலேயே அவர் அவ்வாறு தரை ஓடுகளை இலவசமாக வழங்கினார். அதேபோன்று கட்சியின் தலைமையகத்தை நிர்மாணிப்பதற்கான சிமெந்து உள்ளிட்ட பொருட்களும் அவ்வாறே ஜேவிபியின் தொழிற்சங்கம் இருந்த நிறுவனங்களில் இருந்து இலவசமாக வழங்கப்பட்டிருந்தது. அவ்வாறு இலவசமாக கிடைத்த பொருட்களை கொண்டு பெலவத்த மற்றும் கடவத்த பிரதேசங்களில் 2 தனியார் இல்லங்கள் நிர்மாணித்துக் கொள்ளப்பட்டன என்றும் விமல் வீரவன்ச குறித்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து குறிப்பிட்டுள்ளார். எனினும் சம்பவம் நடைபெற்ற காலப்பகுதியில் அனைத்து நிறுவனங்கள் தொழிற்சங்கத்தின் பிரதானியாக அமைச்சர் வசந்த சமரசிங்க செயற்படவில்லை என்றும் அவருக்கு முந்தைய காலத்தில் குறித்த சம்பவம் நடைபெற்றதாகவும் அவர் தொடர்ந்தும் குறிப்பிட்டுள்ளார்.
2009ஆம் ஆண்டு கொழும்பு நரகேன்பிட்டிய பகுதியில் தமிழ் வர்த்தகர் ஒருவரை அச்சுறுத்தி அரிசி லொரியை கொள்ளையடித்த சம்பவம் தொடர்பான வழக்கில் சந்தேக நபரான சம்பத் மெனம்பேரியை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ரசாந்த கொடவில இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். சம்பத் மெனம்பேரி தற்போது மித்தேனிய பிரதேசத்தில் ஐஸ் போதைப் பொருள் தயாரிப்பதற்கான மூலப்பொருட்கள் அடங்கிய கொள்கலன்கள் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நிலையிலேயே 2009ஆம் ஆண்டு கொள்ளை வழக்கு தொடர்பில் இந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது அவர் வேறொரு வழக்கில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக அவரது சட்டத்தரணி நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து சந்தேக நபர் குறித்த அறிக்கையை அடுத்த தவணையில் சமர்ப்பிக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். 2009ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 12ஆம் தேதி நரகேன்பிட்டிய சந்தி அருகே போலீஸ் அதிகாரிகள் போல வேடமிட்டு கிழக்கு மாநிலத்தில் இருந்து கொழும்புக்கு அரிசி கொண்டு வந்த தமிழ் வர்த்தகரை அச்சுறுத்தி சுமார் 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான அரிசி லொரி, பணம் மற்றும் கையடக்க தொலைபேசியை கொள்ளையடித்ததாக சம்பத் மெனம்பேரி உள்ளிட்ட 4 சந்தேக நபர்கள் மீது சட்டமா அதிபர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் மற்றொரு சந்தேக நபரான நிரஞ்சன் பெரேராவும் போதைப்பொருள் வழக்கில் விளக்கமறியலில் உள்ளதால் நேற்று நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பிலுள்ள அரசாங்கத்துக்கு சொந்தமான உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வெளியேறி 2 வாரங்களுக்கு மேலாகியும் வீட்டை முறையாக ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு குற்றம் சாட்டியுள்ளது. ஜனாதிபதிகளின் சிறப்பு சலுகைகளை நீக்கும் சட்டம் கடந்த 10ஆம் தேதி நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து மஹிந்த ராஜபக்ச 24 மணி நேரத்துக்குள் விஜயராம மாவட்டத்தில் உள்ள அரசாங்க இல்லத்திலிருந்து வெளியேறி தங்காலில் உள்ள தனது தனிப்பட்ட இல்லமான கால்டன் இல்லத்திற்கு சென்றார். இதன்போது 2 வாரங்களுக்குள் வீட்டை உத்தியோகபூர்வமாக அரசாங்கத்திடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மஹிந்த ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார். 2 வார கால அவகாசம் 24ஆம் தேதியுடன் முடிவடைந்தது. இது தொடர்பாக நினைவூட்டல் அனுப்பப்பட்டுள்ளதாக அமைச்சின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்டத்தில் காற்றாலை திட்டம் தொடர்பாக மன்னார் மக்களின் எதிர்ப்பு போராட்டம் 60 நாள்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதனை தேசிய மக்கள் சக்தி அரசு மதிக்க வேண்டும், மிதிக்க நினைக்க கூடாது என இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பில் அவர் ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள அறிக்கையிலேயே அவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அதில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, போலீசார் மக்களை அடக்குவதற்காக பலாத்காரத்தினை பயன்படுத்தியுள்ளனர். ஆனால் சுவாத்வீக போராளிகள் 3 காயப்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றது. அகிம்சை வழி போராட்டத்துக்கு இம்சை வழியில் காவல்துறை வன்மத்தை பயன்படுத்தியுள்ளது. கடந்த காலத்தில் தமிழரசுக் கட்சியின் அகிம்சை போராட்டத்தினை பேரினவாத தலைமைகள் பலாத்கார முறையில் 30 ஆண்டுகள் அடக்கியதால் தமிழ் இளைஞர்கள் 30 ஆண்டுகள் ஆயுதம் ஏந்த வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அந்த படிப்பினையை சிங்கள தலைமைகள் வேகமாக மறந்து செயற்படுகின்றார்கள். அடக்குமுறை, ஒடுக்குமுறை, ஆண்டான் அடிமை முறை சமூகத்துக்கே பொருந்தும். இதனை தேசிய மக்கள் சக்தி அரசு உணர்ந்து கொள்ள வேண்டும். வணக்கத்திற்குரிய மத தலைவர்கள் பந்தாடப்படுவது மக்களை கொதிப்படைய செய்யும் என்பதை இந்த அரசாங்கம் உணர வேண்டும். அத்தோடு மறுத்தால் தமிழ் மக்கள் மிக விரைவாக இந்த அரசு மீது நம்பிக்கை இழந்து விடுவர். அவர்களை எதிர்மறையான நிலைக்கு இந்த அரசு தள்ளக்கூடாது என அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் ஒவ்வொரு ஆண்டிலும் ஒவ்வொரு வாரத்திலும் ஒவ்வொரு அரசியல் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருவதாகவும், இந்த வாரம் வசீம் தாஜுதீன் பிரச்சார வாரம் எனவும் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். வசீம் தாஜுதீன் மரணம் தொடர்பில் நேற்றைய தினம் போலீசாரினால் வெளியிடப்பட்ட தகவல்கள் தொடர்பில் ஊடகங்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் விடயத்தை தெரிவித்துள்ளார். இந்த குற்றச்செயலுடன் தமக்கு எவ்வித தொடர்பும் கிடையாது என அவர் மீண்டும் தெரிவித்துள்ளார். போலீஸ் ஊடக பேச்சாளர் இந்த விடயங்களை ஊடகங்களில் தெரிவித்திருந்தார். இந்த மரணம் தொடர்பில் ஊடகங்களில் பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார். நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட வேண்டிய விடயங்களையே போலீஸ் ஊடக பிரிவினர் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த நல்லாட்சி அரசாங்கமும் வசீம் தாஜுதீன் கொலை தொடர்பில் அவ்வாறானதொரு ஊடக கண்காட்சி நடத்தியதெனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த அரசாங்கம் இவ்வாறு வாரத்திற்கு ஒரு விடயத்தை கொண்டு வந்து மக்களை திசை திருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். ரணில் வாரம், ஐஸ் வாரம், தாஜுதீன் வாரம் என இந்த வாரங்கள் நீள்கின்றன என அவர் குறிப்பிட்டுள்ளார். தாஜுதீன் கொலையுடன் தொடர்புடைய நபரை அவரது மனைவி அடையாளம் காட்டியதாக கூறப்படுவதாகவும், அந்த சந்தேக நபர் இடுப்பில் கை வைத்திருந்த விதத்தை பார்த்து அவர் தனது கணவர் என குறித்த பெண் அடையாளம் காட்டியதாகவும் தெரிவிக்கப்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். குறித்த பெண் கடந்த காலங்களில் ஜாருடன் இருந்தார், அவர் என்ன செய்தார், அவர் ஜாருடன் தொடர்புடையவர் என்பது குறித்த விடயங்களையும் விசாரணை செய்ய வேண்டும் என நாமல் ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார். அரசியல் மேடைகளில் வசீம் தாஜுதீன் குறித்து பேசுவதை விடுத்து தாஜுதீனுக்கு ஏதேனும் அநீதி இழைக்கப்பட்டதா என்பது குறித்து விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், அவ்வாறு செய்ய தவறினால்
அது அவரது ஆன்மாவிற்கு செய்யும் அவமரியாதையாகும் எனவும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கன்னியா சிவாலயம் தொடர்பான விடயங்கள் தற்போது பேசுபொருளாக உள்ளன. உரியவர்களே ஆலயத்திற்கு சென்று தரிசிக்க முடியாத நிலை உள்ளது. தொல்பொருள் அமைப்பை சார்ந்தவர்கள் கன்னியா சிவாலயத்திற்குள் இந்த தடுக்கும் செயல்பாட்டை முன்னெடுப்பதாக தென்கையிலே ஆதீனத்தின் குறுமுதல்வர் அகத்தியர் அடிகளார் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை புதிதாக கன்னியா சிவாலயத்திற்கு அருகில் புதிய விகாரை ஒன்றும் கட்டப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நீங்கள் இதுவரை இணைந்திருந்தது ஜெஃப்னா பொடியனின் காலை நேர பிரதான செய்திகளுடன். தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெஃப்னா பொடியன் யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.